ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய மொபைல் ஃபோன் மதர் போர்டு, அதாவது ஒரு மொபைல் ஃபோன் மதர் போர்டுன்னு இல்லாமல் ஒரு எலக்ட்ரானிக்ஸ் மதர் போர்டை நம்ம வந்து க்ளீன் பண்ணுறோம். சரிங்களா? ஒரு மொபைல் ஃபோன் மதர் போர்டு வந்து தண்ணிக்குள்ளே விழுந்துருச்சு, இல்லை ஒரு ரொம்ப நாளாக வந்து யூஸ் பண்ணாமல் விட்டு மதர் போர்டு வந்து ஒரு மாதிரி கரோஷன் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு சொல்யூஷன் வச்சு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து க்ளீன் பண்ணுவோம். அந்த சொல்யூஷனுடைய நிறைய டைப்ஸ் வந்து என்ன இருக்கு அப்படின்னா வந்து இருக்கு, அதாவது வெரைட்டி நிறைய என்ன இருக்கு அப்படின்னா வந்திருக்கு. ஸோ இதுல ஏன் இத்தனை வெரைட்டி இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஸோ ஒன்னொன்னுமே நம்மளுடைய அதோடைய எவாப்ரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கண்டென்ட் லெவல் வச்சுதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா வந்து இத்தனை வெரைட்டியா நம்ம அந்த சொல்யூஷனை நம்ம வந்து பிரிக்கிறோம். அதுல இப்ப நம்ம நார்மலா வந்து ஒரு மொபைல் வந்து தண்ணிக்குள்ள விழுந்துருச்சு, லைட்டா நம்ம வந்து மொபைல் போனை வந்து நம்ம டிஸ்அசம்பிள் பண்ணும்போது ஒரு டிஸ்பிளே கனெக்டட் வாட்டர் லாக் இருக்கு அப்படின்னா நம்ம அதை மேனுவல் கிளீனிங் ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம். மொபைல் போன் நார்மலா வந்து ஆன் ஆகல, இல்ல ஓவர் டஸ்டா இருக்கு அப்படின்னா நம்ம அதை வந்து நார்மல் கிளீனிங் ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அப்போ அதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு லிக்விட் தான் வந்து பொதுவாக எல்லாருக்குமே தெரிஞ்ச லிக்விட். இது வந்து ஐபிஏ அப்படின்னு சொல்லுவோம், ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் அப்படின்னு சொல்லுவோம். இதே நம்ம நார்மலா வந்து ஒரு ஐசி வந்து எடுக்கிறோம், இல்ல ஒரு சிபிஐ சிஎம்சிஐசி வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணி திரும்ப வந்து ரீஃபிக்ஸ் பண்ண போறோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு லிக்விட் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபால்கான் 530 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த லிக்விட். ஸோ இதை வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணி அந்த இடத்துல இருக்கக்கூடிய நம்ம அந்த டஸ்ட், அந்த கரோசன், இது எல்லாத்தையும் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஏன் சார் இதுக்கு நம்ம ஐபிஏவே யூஸ் பண்ணலாமே, நம்ம ஏன் இது யூஸ் பண்றோம் அப்படின்னா, ஸோ ஐபிஏ விட உங்களுக்கு அந்த எவாப்ரேஷன் கண்டென்ட் அப்படின்றது வந்து இதுல கொஞ்சம் என்னவா இருக்கும் அப்படின்னா வந்து வேகமா இருக்கும். இன்னொன்னு அதோடைய கிளீனிங் ப்ராசஸ், அதாவது ஐபிஐ வச்சு நம்ம கிளீன் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு 80% ஆகுது அப்படின்னா இது வந்து நமக்கு வந்து ஒரு 95% கிட்ட நமக்கு என்ன வரும் அப்படின்னா வந்து அவுட்புட் சொல்யூஷன் கிளியரா கொடுக்கும். இன்னொன்னு நம்ம இந்த பேஸ்டட் ஐசிலாம் நம்ம வந்து ரிமூவ் பண்ணும்போது இந்த ஃபால்கான் 530 வச்சு நம்ம வந்து ஈஸியா என்ன பண்ணிடலாம் அப்படின்னா நம்ம வந்து கிளீன் பண்றதுக்கு நமக்கு ஈஸியா இருக்கும். அதே மாதிரி இந்த லிக்விட் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து வாட்டர் ஃபார் கிளீனிங் பிசிபி போர்டு அப்படின்னு சொல்றோம். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப என் மொபைல் போன் வந்து தண்ணிக்குள்ள விழுந்துருச்சு அப்படின்னா நம்ம எடுத்து மதர் போர்டை நம்ம வந்து கிளீன் பண்றோம். ஸோ இந்த கிளீனிங்ல 2 டைப் ஆஃப் கிளீனிங் சொல்றோம். ஒன்னு வந்து மேனுவல் கிளீனிங், இன்னொன்னு வந்து அல்ட்ராசோனிக் கிளீனிங் அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த அல்ட்ராசோனிக் கிளீனிங் அப்படின்ற அந்த மெஷின்ல நம்ம வந்து பயன்படுத்துறதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு லிக்விட் தான் வந்து இந்த வாட்டர் ஃபார் கிளீனிங் பிசிபி போர்டு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த லிக்விட். சரிங்களா? ஸோ இது வந்து நமக்கு இது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய வெரைட்டில நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா வந்து நம்மளுடைய எலக்ட்ரானிக்ஸ் மதர் போர்டை கிளீன் பண்றதுக்கான அந்த சொல்யூஷன் வந்து மார்க்கெட்ல அவைலபிள் இருக்கு. தேங்க்யூ.